அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். பாருங்க, கடவுள் நீங்க செய்த பிரயாசப்பட்ட உங்கள் நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கும்படிக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கார். கஷ்டப்பட்டு பாருங்க, நிறைய பேர் வீடு கட்டியிருப்பாங்க. ஆனா கஷ்டப்பட்டு கட்டின அந்த வீட்டுல குடியிருக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் சில பேருக்கு. பிரயாசப்பட்டு ஒரு நல்ல ஜாபுக்கு போயிட்டு நல்ல கை நிறைய சம்பாதிப்பாங்க. அதை அவங்க சாப்பிட்டு திருப்தி அடையாம அந்த பணம் எங்கேயோ போகும். ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல். நீங்க கையிட்டு செய்கிற வேலை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஐயோ, இவ்வளவு பணம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீணா போயிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி சில பேர் அந்த பயத்துல இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுடைய கையின் பிரயாசம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுடைய பிரயாசத்தை வேற யாரும் சாப்பிட முடியாது. நீங்க நாட்டின அந்த திராட்சை தோட்டத்தினுடைய அந்த கனிகளை நீங்களே புசிப்பீர்கள். நீங்க நட்டு வச்ச அந்த அத்திமரத்தினுடைய நிழலை, அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நீங்க பயப்பட தேவையில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஆம்பரியமானவர்களே, இவ்வளவு காலம் பயந்து வாழ்ந்திருந்தவர்களா இருந்தால், ஐயோ நம்ம கஷ்டப்பட எவ்வளவு பிரயாசப்படுறோம், ஆனா அந்த பிரயாசத்துல நம்ம அனுபவிக்க முடியலையேன்னு சொல்லி வேதனையோடு காணப்படுகிறதான ஆண்டவருடைய சனமே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. இனி நீங்கள் பிரயாசப்படுகிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுடைய அத்திமரத்தின் நிழலிலே நீங்கள் அமர்வீர்கள். நீங்கள் கட்டின வீட்டிலே நீங்கள் சமாதானமாய் குடியிருப்பீர்கள். கர்த்தர் நீங்கள் பிரயாசப்பட்ட ஒவ்வொன்றையும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர அவர் சர்வவல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அப்ப இதை யார் தான் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வாய் இதை உங்களுக்கு சொல்லுகிறது. ஆம்பரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வவல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். நீங்கள் பிரயாசப்படுகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதிலே உங்களுக்கு பலன் உண்டு என்று உங்களை படைத்த, உங்களை சிருஷ்டித்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பயம் இல்லாமல் உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்களுக்கு பயப்படுத்துவார் யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசப்பா, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. வேலையில ஒரு ப்ரொமோஷனை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, கை நிறைய சம்பாதித்தும் அதை ஆண்டவரே பிரயோஜனமாய் செலவு செய்து அதை அவர்கள் திருப்தியாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, தகப்பனை பயப்படுத்துவார் யாரும் இருக்க முடியாதுன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க ராஜா. அவர்கள் எந்த காரியத்திலே பயந்து கொண்டிருந்தாலும் அந்த பயத்திலிருந்து உடைய ஜனங்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்கி, ஆண்டவரே எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி, ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து கர்த்தாவை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே உடைய ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயத்தையும் நீக்கி போட்டு, ஆண்டவரே நல்ல தைரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் பயப்பட தேவையில்லை. பயப்படுகிற காரியங்களை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து அவர் எடுத்து போட்டார். பயப்படுத்துவார் இனி உங்களுக்கு கிடையாது. தேவன் உங்களை சமாதானத்தோடு குடியிருக்க பண்ணுவார். God bless you.